இஸ்லாமிய சங்கம் ரமதான் மாதம் ஏற்பாடு செய்கின்ற இந்த வகுப்பு தொடரை இன்ஷா அல்லாஹ் ஷேக் அக்ரம் அப்துல் நடத்தியிருப்பார்கள். நேற்று இந்த வகுப்பை நாங்கள் தொடங்கினோம். இஸ்லாத்தில் குடும்ப வாழ்வு என்ற தலைப்பிலே அந்த தலைப்பை அவர்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வார்கள். அதன் தொடராக இன்று ஷேக் அவர்கள் அந்த தலைப்பை நடத்தியிருப்பார்கள். எனவே அந்த தலைப்பை நடத்தியிருக்குமாறு ஷேக் அவர்களை Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala asyrafil anbiya sayyidil mursalin wa imamil muttaqin Muhammad ibn Abdullah sallallahu alaihi wasallam wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நேற்றைய தினத்தில் இஸ்லாத்தில் குடும்ப வாழ்வு என்று சொல்கிற இந்த தலைப்பை தொடங்கி வச்சோம். அந்த வகையில் இதில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை பார்த்தோம்னு சொல்கிறத சுருக்கமாக ஒரு ரீகேப் ஒன்று பார்த்துக்கொண்டு இன்றைய நாள் இந்த பகுதிகள் வருவோம். நேற்று நாங்கள் சொன்னோம், இந்த தலைப்பு பொதுவாக இஸ்லாத்தில் குடும்ப வாழ்வுன்னு நாங்கள் தலைப்பு போட்டிருந்தாலும் குறிப்பாக கணவன்மார்களை நோக்கி பேசப்பட வேண்டிய சில செய்திகள் என்று சொல்கிறது தான் இந்த தலைப்பில் ஃபோக்கஸான விஷயமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இவலுவேஷன் ஒன்று செஞ்சோம். ஒவ்வொரு ஆளும் நாங்கள் உண்மையிலே ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறோமா இல்லையா என்று சொல்கிறத நாங்களே மதிப்பீடு செஞ்சு பார்த்தோம். ஒவ்வொரு ஆளும் புள்ளிகள் போட்டதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லமா சரியில்லைன்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டு எடுத்திருப்பீங்க. அது இந்த 10 கேள்விகளை மையப்படுத்தி தான் அந்த மதிப்பீட்டை நாங்கள் செய்வோம். அதற்கு ஏற்ப ஒரு சமரியும் நாங்கள் அதில் சொன்னோம். அடுத்து நாங்கள் அதில் வந்தோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து, அதாவது உங்களில் மனிதர்களில் அல்லது சமூகத்தில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்தவராக இருப்பவர் தான் சமூகத்தில் சிறந்தவர் என்று சொல்கின்ற இந்த ஹதீஸ் அது சொல்கின்ற கருத்து என்ன, அதனூடாக நாங்கள் புரிந்து கொள்கின்ற விஷயங்கள் என்னன்றதை நாங்கள் பார்த்தோம். இப்படி ஒரு தியரி இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்றதுல 2 காரணங்களை நாங்கள் சொன்னோம். அதுல முதலாவது சொன்னோம், கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவு மிகவும் அந்யோன்யமான உறவு. அந்த உறவுல ஒரு 3வது நபர் நுழைஞ்சி பார்க்க இயலாது. அதனால அங்க அநியாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த அநியாயத்திலிருந்து பாதுகாக்கிறது ஒருத்தருடைய நீதியும் தக்குவாவும் தான் பாதுகாக்கும் என்று சொல்லி நாங்க சொன்னோம். அதே மாதிரி 2வது காரணம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் எங்கிருந்தாலும் அவனுக்கு கிடைக்கின்ற நற்சான்றிதழ்ல மிக முக்கியமான முதன்மையான நற்சான்றிதழ் மனைவியிடத்திலிருந்து கிடைக்க முடியுமான நற்சான்றிதழ் தான். என்றால் அங்க இந்த மனைவி தான் ஒரு ஆணை பற்றிய எல்லா பக்கத்தையும் தெரிந்து கொள்ள முடியுமான ஒரே ஒரு ஆள். இன்னொரு ஆளுக்கு அந்த அனலைசிஸ் செய்வது சாத்தியமில்லை உண்மையில். அப்ப அந்த வகையில மனைவியின் நற்சான்றிதழ் இருக்குமாக இருந்தா அது ஒரு மனிதனுக்கு போதுமான விஷயம். அந்த நற்சான்றிதழ் ரசூலுல்லாவுக்கு கிடைத்திருக்கிறது. அது எங்களுக்கு எப்படி என்று சொல்றதை தான் நாங்க பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். ஹை, இப்ப இந்த தொடர்ல நாங்க இப்ப மனைவியின் நற்சான்றிதழ் என்று சொல்ற விஷயம் தானே கடைசியாக நாங்க பார்த்தோம். அப்ப அது எங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொன்னால் உண்மையிலே நான் ஒரு நல்ல மனிதன் என்று சொல்றதுக்கான ஒரு அத்தாட்சி. அது சமூகத்தில் நான் ஒரு நல்ல மனிதனாக அங்கீகரிக்கப்படுவதற்கும் சமூகத்தில் நான் பொருத்தமான ஒருத்தனாக அங்கீகரிக்கப்படுவதற்கும் அது ஒரு முக்கியமான ஒரு சான்று. அப்ப இங்க நாங்க சொன்னோம் என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நோக்கி சொல்லுகின்ற அந்த நற்சான்றிதழ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி ஒரு நற்சான்றிதழை வழங்கினார். அதே இப்ப இது மனைவி கணவனை நோக்கி சொன்ன நற்சான்றிதழ். இதே மாதிரி மறுபக்கம் நாங்க மனைவிக்கு நாங்க நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சரி எங்கட வாழ்க்கையில நாங்க மனைவிய பாராட்டி இருக்கிறோமா? மனைவியிட பணிகள் சம்பந்தமாக, அவட நடத்தைகள் சம்பந்தமாக, அவட விஷயங்களை நாங்க எப்ப சரி பாராட்டி இருக்கின்றோம்? இது உண்மையிலே நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒன்றுதான். அப்படி யாராவது கடைசியா இப்ப பாராட்டினு சொல்லி சொல்லலுமா? ஈகிறா வைஃப எப்ப கடைசியாக நீங்க பாராட்டின? மாஷா அல்லாஹ். அதாவது கல்யாணம் முடிச்சு 25 வருஷங்கள் கடந்ததை முன்னிட்டு நீங்க பாராட்டிக்கிறீங்க. ஹைர், மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இரவு நேரத்தில், இந்த சஹீஹ் புகாரில வர இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. இதா கான பில்லைல் சார மஅ உம்மில் முஃமினீன ஸய்யிதா ஆயிஷா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவானா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டிக் கொண்டு வெளியில போவார். வெளியில போய் அவரோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுவார். அப்ப வைஃபோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி டைம் ஒன்று எடுக்கிறார். இரவு நேரம் வைஃபோட வாக்கிங் போற மாதிரி தானே, வாக்கிங் போறாரு, பேசுறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை சொல்றேன் என்றால், நான் இந்த உலகத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட அளவுக்கு வேற யாரையும் பார்த்து பொறாமப்படல. ஏன் காரணம் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே ஹதீஜாட புராணம் தான் பேசுவார். அவர் ஹதீஜாவை பாராட்டி அவட குணங்கள் என்ன செஞ்சாலும் ஹதீஜா இப்படி செய்வா, ஹதீஜா இப்படி நடந்து கொள்வா, ஹதீஜா இப்படி என்று ஹதீஜா பத்தியே ரசூலுல்லாஹ் பேசுவார். அப்ப அதை கேட்டு கேட்டு அந்த அவக்கு சில சமயங்கள்ல அந்த ஹதீஜா மீது பெரிய ஒரு பொறாமை இருந்தது. அந்த அளவுக்கு இந்த மனுஷன் மனசுல நிறைஞ்சிருக்கிறாவே அந்த பொம்பளைன்னு சொல்லி. அப்ப இது காட்டுறேன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவருட மனைவிமாரோட நிறைய மனசு விட்டு பேசுறாரு, அவங்கள பாராட்டுறாரு, அவங்களோட செயற்பாடுகளுக்கு நன்றி செலுத்துறாரு. இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இருந்திருக்கிறது. அப்ப நாங்க சாதாரணமாகவே நாங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றோம், சுன்னா என்று சொல்லி பேசினால் அந்த இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டுமல்ல உண்மையில சுன்னா இருக்கிறது. வாழ்க்கையில எல்லா விஷயங்களோடு சம்பந்தப்பட்டதிலையும் சுன்னா இருக்கிறது. அந்த வகையில இதுவும் ஒரு நல்ல சுன்னா தான். உங்களோட மனைவிய நீங்க பாராட்டுறது, மனைவியுடைய செயல்களுக்காக மனைவியை நீங்க பாராட்டுறது என்று சொல்றது. ஹைர், இதுல நான் உங்களுக்கு ஒரு 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 வீடியோ ஒன்று காட்டுறேன். இல்ல சவுண்டிகிறா ஆசாத்? 12ஆம் வகுப்பு படிப்பை பாதியோடு விட்டுவிட்டு 17 வயதில் என்னை மணமுடித்து 30 ஆண்டுகள் வாழ்ந்து 49 வயது முடியும் நேரத்தில் என்னை தனி மனிதனாக தத்தளிக்க விட்டு என் மனைவி போய்விட்டார். அவருடைய முழு ஒத்துழைப்பு, வாழ விரும்பி நடத்திய போராட்டம், மருத்துவர்களின் முயற்சி, இத்தனையும் மீறி இன்னும் வளர்ந்து நிற்கும் மருத்துவத்திற்கு கட்டுப்படாத நோய் ஒன்று எல்லோரையும் தோற்கடித்துவிட்டு அவளை கொண்டு போய்விட்டது. இதனால் வரை என் வாழ்வில் கடந்த காலத்தில் நான் செய்ய தவறிய எதையும் எண்ணி வருந்தியதே இல்லை. காரணம் எல்லாம் தெளிந்தே செய்ததுதான். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக ஒரு குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்கிறது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வசந்தம் எட்டி பார்க்காத ஆரம்ப காலத்திலும் வளம் குறைந்திருந்த நாட்களிலும் மகிழ்ச்சியோடு என்னோடு வாழ்ந்தவள். பொன் நகைகளை கழற்றி கொடுத்துவிட்டு புன்னைகோடு மட்டும் வலம் வந்த நாட்கள் உண்டு. அரசியல் வெப்பம் தகித்த போதும், தனி மனித வாழ்வின் துன்பங்கள் சூழ்ந்த போதும் என் அருகே ஆதரவாய் இருந்தவள். எந்த நிலையிலும் தலைதாழ்ந்து வாழ்ந்திடக்கூடாது என்கின்ற என் குணத்திற்கு இயைந்து நடந்தவள். சுயமரியாதை காப்பதில் என்னையும் தாண்டி நின்றவள். 3 குழந்தைகளும்
பிறக்கும் நேரத்தில் இடைத்தேர்தல் பணி, பிரச்சார பணி, போராட்டங்கள் என்று அவள் அருகே இருக்காமல் சுற்றிக் கொண்டிருந்த போது சிறிதும் முகம் சுளிக்காதவள். 1982 செப்டம்பர் 15 முரசொலியில் என் கண்கள் உன்னை தேடுகின்றன என்று தலைவர் கலைஞர் எழுதிய கடிதம் உங்களுக்காகவே என சொல்லி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தும் என்னை பெரியகுளம் இடைத்தேர்தலுக்கு அனுப்பிவிட்டு செப்டம்பர் 17 குழந்தை பிறந்து 2 நாட்கள் கழித்து 19ஆம் நாள் நான் பார்க்க வந்தபோது சிறிதும் முகம் சுளிக்காமல் 1 மணி நேரத்திலேயே என்னை மீண்டும் தேர்தல் களம் அனுப்பி வைத்த கற்பனை செய்ய முடியாத குணம் கொண்ட குலமகள். பொது வாழ்க்கையில் நான் நெறிபெறாமல் நடப்பதற்கு பெரிதும் துணையாய், ஊக்கமாய், பக்கபலமாய் இருந்தவள். பண்டிகைகளும் திருநாள்களும் கோலாகலமாய் கூட்டம் கூட்டமாய் கொண்டாடுவதற்கு அவள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் காட்டும் ஆர்வமும் அளவிடத் தெரியவை. இத்தனை கருத்துக்களை அவள் மீது நான் கொண்டிருந்ததை ஒரு நாளும் வாய்விட்டு வார்த்தையில் சொல்லியிருக்கேன். ஆண் செருக்கு என்பார்கள். நிச்சயமாக அது இல்லை. இருந்திருந்தால் இந்த உறுத்தல் வந்திருக்காது. நேரம் இல்லை என்பார்கள். பொய். 32 ஆண்டுகளில் 10 நிமிடம் கூடவா கிடைக்காமல் போயிருக்கும். தானாகவே புரிந்து கொள்வார்கள் என்றால் மொழி எதற்கு? மொழியின் வழியில் ஒரு பொருளுக்கு பல சொற்கள் எதற்கு? பேசுவதற்கு தானே, உணர்த்துவதற்கு தானே. ஒரு சொல் 1000 புரிய வைக்கிறேன். காலம் கடந்து பயன்படுத்தினால் பயனற்று போவது பதார்த்தங்கள் மட்டுமா? வார்த்தைகளும் தானே. சரியான நேரத்தில் வெளிப்படுத்தாவிட்டால் மன்னிப்பு, நன்றி, காதல் என்ற எந்த சொல். கேட்டீங்களா? இது இந்தியா அந்த கருணாநிதியோட கட்சியில் இருந்த கருணாநிதியோட கட்சியில் இருந்த திருச்சி சிவா என்று சொல்ற ஒருத்தர். அவருடைய வைஃப் இறந்து போனதுக்கு பிறகு ஒரு 1 வீக்கு பிறகு அவர் ஒரு வைஃபுக்கு என்று ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை தான் இது அவரே வாசிச்சு காட்டுறார். இதுல இன்னும் இருக்கிறது. அதுல ஒரு பகுதி தான் இந்த வீடியோல இருக்கிறது. அப்ப அதுல அவர் சொல்ல வர விஷயம், இப்ப அவர் ஒரு பொலிட்டீஷியன் தானே, அப்ப நிறைய பிஸி. அப்ப பொதுவாக ஆண்கள் ஒன்று தொழில பிஸியா இருப்பாங்க, அல்லது தவால பிஸியா இருப்பாங்க, அல்லது அரசியல்ல பிஸியா இருப்பாங்க. இப்படி இந்த பல பிஸிகளோட இருப்பார்கள். அப்ப அந்த பிஸிகளுக்கு நடுவுல எங்கட வாழ்க்கையோட கூட பயணிக்கிற ஒரு ஆள் தான் எங்கட மனைவி. அப்ப எங்களுக்கு சில வேளை எங்கட அந்த கண்களுக்கு புலப்படாம, அல்லது நாங்க விளங்குவோம், விளங்கினாலும் பெருசா வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்போம். நிறைய எங்களுக்காக நிறைய தியாகங்கள் அவ செஞ்சு கொண்டே இருப்பா. நாங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எங்கட வேலை சக்சஸ் ஆகணும் என்றதுக்காக வேண்டி நிறைய தியாகங்கள் செஞ்சு கொண்டே இருப்பா. நாங்க அதை சில சமயங்கள் உணர்ந்தும் இருப்போம், உணராமலும் இருப்போம். ஆனா அதை உணர்கின்ற ஒரு கட்டம் வரும் எப்ப? மனைவியை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில். அதைத்தான் அவர் சொல்றேன் என்றால், நான் பல சந்தர்ப்பத்தில் அதை உணர்ந்திருக்கிறதான், ஆனால் அதை சொல்றதற்கு, வாய்விட்டு சொல்றதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு என்னண்டா, வைஃப் சோம் இல்ல, ஒரு சீரியஸான நிலைமையில் இருக்கிறா என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவரு ஒரு அரசியல் மீட்டிங்ல இருந்து உடனே வார நேரம் நினைச்சிட்டு இன்றைக்கு நான் நினைச்சிட்டு இருந்த அந்த வைஃப்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும் என்றுதான் நினைச்சிட்டு வாரார். ஆனா வார நேரத்துல வைஃப்ட நிலைமை எப்படி இருக்கிறான்னு சொன்னா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறா, முழுமையான ஒரு மயக்கத்தில் இருக்கிற, அவக்கு பேசுறது அதை விளங்கி கொள்ற நிலைமையிலும் அவ இல்லை. அப்ப இவருக்கு கடைசி வரையில வைஃப பற்றி அவர் நல்லதாக நினைச்ச, வைஃப பாராட்டணும்னு நினைச்ச, நன்றி சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை கடைசி வரங்காட்டியும் சொல்லவே கிடைக்கிறல்ல. இந்த வீடியோட முடிவுல கடைசியில் அவர் சொல்லுவார் என்னண்டா, நான் எல்லாருக்கும் சொல்லுகின்ற உபதேசம், உங்களோட வைஃப் உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே அவளோட பேசுங்க, அவளுக்கு நன்றி சொல்லுங்க, அவளை பாராட்டுங்க என்று சொல்லி. அப்ப இந்த விஷயம் இது பொதுவாக மனிதனாக உள்ள எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இஸ்லாத்தை பொறுத்தவரையில இது இஸ்லாம் சொல்ற மிக உயர்ந்த குடும்ப பண்பாடுகள் ஒன்று, ரசூலுல்லாவுடைய மிகச்சிறந்த சுன்னாக்கள் ஒன்று. அப்ப அதை நாங்க
எங்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடைபிடிக்கின்றோம்? அவ சொல்றேன்டா, இப்ப இது ஆண் செருக்கா? ஆண் செருக்கண்ட விலங்கு தானே, ஒரு வகையான அந்த திமிரு, அந்த பெருமை. அப்படி அந்த பெருமையாக இருந்தா நாங்க கணக்கே எடுக்க மாட்டோம். எப்பயாவது ஒரு நாள் எங்களுக்கு உறுத்தல் வருகிறது என்று சொன்னா, அப்ப அந்த திமிரு இல்ல, அந்த பெருமை அல்ல உண்மையிலே. ஆனா நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதான் உள்ள பிரச்சனை. பல சமயங்களை நாங்க உணர்வோம், ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப இது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த தவறு நாங்க செய்யக்கூடாது. அப்ப எங்க எல்லாருடைய மனைவிமார்கள் சில வேளை எங்க இருப்பாங்க, அல்லது நாட்டில் இருப்பாங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த வகையில நான் இந்த பிராக்டிஸ் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த செயற்பாட்டை நீங்க இன்றைக்கு செய்யுங்க. உங்களோட மனைவியை பாராட்டுங்க. இந்த இரவு அதற்காக ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. நாட்டில் இருக்கிறார்கள் ஓத போன் பேசுங்க. இங்க இருக்கிறார்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து இருந்து பேசுங்க. செஞ்சு பாருங்களே ஒரு நாளைக்கு அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது. அது மிச்சம் அழகாத்தான் இருக்கு. அப்ப அல்லாஹு தாலா எப்பவுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு நல்ல விளைவு தான் கொடுப்பான். அதாவது தீய விஷயம் ஒன்று நாங்க கொடுத்தா தீயதுதான் விளைவாக வரும், நல்லதொன்று கொடுத்தா நல்லது ஒன்று தான் வரும். குர்ஆன்ல வருகிறது, ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். நீங்க செய்யற ஒரு நற்செயலுக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு கூலி நல்லதுதான் நடக்கும். ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தின் மிஸ்லுஹா. அதாவது நீங்க செய்கின்ற ஒரு தீய செயலுக்கு அது போன்ற ஒரு தீயதுதான் விளைவாக வரும். எனவே நல்லதை விதைங்க, நல்லது விளைவாக கிடைக்கும். அப்ப உங்களோட மனைவியோட நீங்க பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற இன்றைக்கு நைட்ல பேசுங்க அந்த விஷயத்தை. அடுத்த வாரம் நாங்க இன்னொரு விஷயத்துக்கு, என்னது, நாங்க ஆரம்பத்தில் அந்த 10 பாயிண்ட் சொன்னோமே, அதில் ஒன்று சொன்னோம், நான் என் மனைவிக்காக நான் என்ன சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கொள்றேன். அப்படி நாங்க இருக்கிறோமா என்று சொல்றதுக்கு புள்ளி போட சொன்னேன். இப்ப நான் சொல்ற ஆக முக்கியமான விஷயங்கள் ஒன்று, நீங்க அழகாக தோற்றமளித்தல் என்று சொல்றது, நீட்டாக இருத்தல், சுத்தமாக இருத்தல் என்று சொல்றது வெளி உலகத்துக்கு உரிய ஒரு விஷயம் ஒன்று மட்டுமல்ல. நாங்க வீட்டை விட்டு வெளியில போறண்டாத்தான் அப்படி போறது. அது இன்றைக்கு கணவன்மாரும் அந்த தவற செய்யற, மனைவிமாரும் அந்த தவற செய்யற. அப்படி இல்லை. நான் மனைவிக்கு அழகாக சுத்தமாக நேர்த்தியாக மனைவியோடு இருக்க வேண்டும், மனைவியும் அது மாதிரி தான் இருக்கணும் என்று சொல்றதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற விஷயம். இங்க பாருங்க, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அதாவது உங்களோட மனைவி உங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை போல நீங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன, அவற்றை சிறந்த முறையில் நிறைவேற்றுங்கள் என்றது இந்த குர்ஆன் வசனம் சொல்ற கருத்து. உங்களுக்கு மனைவி உரிமைகள் தர்றதுக்கு இருக்கிறதானே, அதே மாதிரி நீங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளும் இருக்கின்றன, அதை நல்ல முறையில் நிறைவேற்றுங்க. இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ற இந்த வசனத்தை பாருங்க, இன்னி உஹிப்பு அன் அத்தஸய்யன லில் மர்ஆ, என்னுடைய மனைவிக்காக நான் என்ன அழகுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லி அல் மர்ஆ, என்னுடைய மனைவி எனக்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்ளணும் என்று சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்கிறதா, அதே மாதிரி என்னுடைய மனைவிக்காக நான் என்ன அழகுபடுத்திக் கொள்கின்றேன். அதை இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாகத்தான் அவர் சொல்றார். ஏனென்றா அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி இருக்கின்றான், அதனால நான் இப்படி பிராக்டிஸ் பண்றதுக்கு விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். பாருங்க, இந்த அழகு பற்றிய கரிசனை, இந்த நீட்டாக இருத்தல், சுத்தமாக இருத்தல் என்று சொல்ற இந்த கரிசனை கல்யாணம் பிடிச்சு கொஞ்ச நாள் போற நேரத்துல அறவே இல்லாம போய்த்திருது. அப்ப இந்த கரிசனை மிச்ச முக்கியம். இது குடும்ப வாழ்க்கை என்று சொல்றதும் ஒரு அழகான ஒழுக்கமான
சந்தோஷமான வாழ்க்கை தான் அது. அது இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றல்ல, நாங்க ஃபுல் ட்ரை பண்றோம், கல்யாணத்தை முடிச்சிட்டா அதுக்கு பிறகு முடிஞ்சு என்று சொல்ற ஒரு விஷயம் ஒன்றல்ல. அது காலாகாலம் அழகாக சந்தோஷமாக முன்னெடுத்துட்டு போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. அப்ப அதுல இந்த அழகியல் கண்டிப்பாக இருக்கும். அப்ப சுத்தம், நேர்த்தி, அழகு இது மிச்ச முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்ல பாருங்களேன், ஆண்களுடைய சுத்தம் சம்பந்தமாக, நேர்த்தி சம்பந்தமாக இப்ப இந்த ஹதீஸ்ல வருது, அஷ்ருன் மினல் ஃபித்ரா, 10 விஷயங்கள் இயல்பான சுன்னாக்கள், இயற்கையான சுன்னாக்கள் 10 விஷயம். இது நிறைய நாங்க ஆரம்ப ஸ்கூல் பாடங்களே படிச்ச விஷயம். இது அதுல சொன்ன விஷயங்கள் கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரித்தல், இஃபாஉல் லிஹா, தாடி வளர்த்தல், வஸ்ஸிவாக், பல் துலக்குதல், இஸ்தின்ஷாக்குல் மா, அதாவது நாசி, மூக்கை சுத்தமாக வைத்தல் என்று சொல்றது, அது சுத்தமாக இருக்கணும். அடுத்து கஸ்ஸுல் அபாஃபிர், நகங்களை வெட்டுதல், கஸ்லுல் பராஜிம், பராஜிம் என்று சொல்ற உடம்புல உள்ள மடிப்புகள், பல இடங்கள் அந்த மடிப்புகள் இருக்குமே, அந்த மடிப்புகள் அசுத்தமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியர்வை, இப்படி பல விஷயங்கள்ல உழைக்கின்ற ஆக்கள்ட அது மடிப்புகள்ல அந்த அசுத்தங்கள் தேங்கி நிற்க வாய்ப்பு இருக்கு. அதை சுத்தமாக வைத்திருக்கும். நத்ஃபுல் இபுத், இந்த கக்கம், அந்த அதில் உள்ள உரோமங்களை அகற்றுதல். ஹல்குல் ஆனா, கீழ் உரோமங்களை அகற்றுதல். இன்திகாசுல் மா, அதாவது நாங்க சிறுநீர் கழித்தாலும் மலசலம் கழித்ததற்கு பிறகு அதை முறையாக சுத்தம் செய்தல் என்று சொல்றது. அதான் அல் இஸ்தின்ஜா என்று சொல்லி இன்னொரு வகையிலும் சொல்லுவார். அல் மக்மலா, வாய் சுத்தமாக இருத்தல் என்று சொல்ற. இப்ப இந்த எல்லா வகையான சுத்தங்களையும் ரசூல்லா சொன்னார் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக சொன்னது. அப்ப இந்த சுத்தங்கள் எங்கட குடும்ப வாழ்க்கையோட வைஃபுடனான ரிலேஷன்ஷிப்பின் போது நாங்க எந்த அளவுக்கு அதை கடைபிடிக்கின்றோம். இதுல அடுத்த ஹதீஸ்ல சொல்ற பாருங்க, வக்கத்தலனா ஃபீ கஸ்ஸி ஷாரிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மீசையை கத்தரித்தல், அடுத்து நகங்களை வெட்டுதல், இந்த கக்கத்தினுடைய முடிகளை நீக்குதல், கீழ் ரோமங்களை நீக்குதல், இந்த எல்லா விஷயத்துக்கும் மேக்சிமம் டைம் எல்லை ஒன்று வச்சிருக்கிறார். என்ன மேக்சிமம் 40 நாள், அதுக்கு மேல வச்சிருக்கப்படாது, வெட்டிரோன் அகற்றிரோன் என்று சொன்ன. அப்ப அப்படி 40 நாள் தான் அது ஆகக்கூட இருக்க முடியுமானது. நாங்க அதை எப்படியான ஒரு ஷெட்யூல்ல செய்யறோம்ன்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அது மாச கணக்கு போகுதான்னு சொல்றது. அப்ப 40 நாள் தான் மேக்சிமம். அப்ப இந்த ஒழுங்கு உண்மையிலே ஏன் எங்கட லைஃப்ல நாங்க அந்த நேர்த்தி, ஒழுங்கு, அழகு, சுத்தம் இது இருக்கும். அப்ப இது எங்கட குடும்ப வாழ்க்கையில, மனைவியுடனான வாழ்க்கையில எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், ஒரு அழகை கொண்டு வரும். அப்ப இந்த அழகியல் எங்கட வாழ்க்கையை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வாரேன். இது மிக முக்கியமான சீரியஸான ஒரு விஷயம். நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பாவங்கள் குடும்ப வாழ்க்கையின் சுவையை இல்லாம செய்யும். பாவம். இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த லயுஹ்ரமு ரிஸ்க பிஸ்ஸன்பி யுஸீபு, ஒரு மனிதன் அவன் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அவனுக்குரிய ரிஸ்க் இல்லாமல் போய் கிடைக்காமல் போய்த்திரும். எனக்கு அல்லாஹு தாலா நான் பிறக்கிற நேரத்திலே எனக்குரிய ரிஸ்குகளை அளந்திருக்கின்றான் தானே, அளந்த ரிஸ்க் எனக்கு கிடைக்காமல் போகும். எதனால? நான் செய்கின்ற பாவத்தின் காரணமாக. அப்ப இந்த ரிஸ்க் என்று சொல்றது உண்மையில என்ன? பொருளாதார வசதிகள் என்று சொல்றது மட்டுமா? குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில ஒரு பெண்ணுக்கு சாலிஹான கணவன் என்று சொல்றதும், ஒரு ஆணுக்கு சாலிஹான மனைவி என்று சொல்றதும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். அல்லாஹ் நியமித்து தார ஒரு விஷயம் தான் ரிஸ்க் என்று சொல்றது. அல்லாஹ் தான் தீர்மானிச்சு இதை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானித்து தரக்கூடிய ஒன்றுதான் ரிஸ்க். இப்ப குடும்ப வாழ்க்கையில சாலிஹான துணை என்று சொல்றது ஒரு ரிஸ்க். அந்த துணையுடனான சந்தோஷம் என்று சொல்றது ரிஸ்க்.
அன்பு என்று சொல்றது ரிஸ்க், பாசம் என்று சொல்றது ரிஸ்க், எங்களுக்குரிய பிள்ளைகள் என்று சொல்றது ரிஸ்க். இதெல்லாம் ரிஸ்க். இந்த ரிஸ்க் இல்லாமல் போகும் எதனால? பாவத்தின் காரணமாக. நான் போட்டிக்கிறேன். 1990களில் சிரியால மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தின ஒரு சர்வே. அந்த சர்வேல அவங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆக்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் உண்டு, ஒரு கேள்வி கொத்தொண்ட கொடுத்து அதை நிரப்பி எடுத்தாங்க. அந்த கேள்வி கொத்துல ஒரு கேள்வி, ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்க உங்களோட மனைவியோட அல்லது உங்களோட துணையோடு இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் அல்லது உங்களோட மனைவியுடனான உங்களோட உறவு திருப்தியாக இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க திருமணத்துக்கு முன்னர் அல்லது திருமணத்துக்கு பிறகும் மனைவி அல்லாத வேற தவறான உறவுகள் வச்சிருக்கிறீங்களா? இதுல அந்த சேவையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இரண்டாவது கேள்விக்கு ஆமண்டு சொன்ன அவ்வளவு பேரும் விதிவிலக்கு இல்லாம முதலாவது கேள்விக்கு இல்லை என்று பதில் சொல்லிக்கிறார்கள். விளங்குதா விஷயம்? அதாவது தவறான உறவுகள், பாவமான உறவுகள் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன அவ்வளவு பேரும் சொன்னார்கள், வைஃபோட என் லைஃப் திருப்தி இல்லை என்று சொல்லி. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பாவம் உன் ரிஸ்கை இல்லாமலாக்கும் என்று சொல்லி. அப்ப மனைவியுடனான திருப்தியான வாழ்வு என்று சொல்றது, சந்தோஷமான வாழ்வு என்று சொல்றது ரிஸ்க். அந்த ரிஸ்க் இல்லாம போகும் எதனால? நான் செய்யற பாவத்தின் காரணமாக. விளந்தானே? அதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்றதை நாங்க பார்க்கலும். அப்ப அந்த வகையில நாங்க சொல்ற சந்தோஷமாக இருக்கேலும் இன்பமாக இருக்கேலும் மனைவியிடத்திலிருந்து கிடைக்கிற அன்பு, மனைவியிடத்திலிருந்து கிடைக்கிற காதல், பிள்ளைகளிடத்திலிருந்து கிடைக்கிற பாசம், இது எல்லாமே எங்கட பாவங்களால தடுக்கப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி சொல்ற நேரத்தில் இப்படி ஒரு வசனம் சொன்ன, இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா, ஹதீஜாவினுடைய அன்பு காதல் எனக்கு கிடைச்ச ரிஸ்க் என்று சொன்னார். அந்த 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 அது ரிஸ்காக எனக்கு கிடைச்சு. அப்ப அல்லாஹ் ஹதீஜாவினுடைய அன்ப காதலை எனக்கு ரிஸ்கா அல்லாஹ் நிர்ணயிச்சு தந்துட்டான் என்று சொல்லி. அது கிடைக்காம போகும் எப்ப? என்னுடைய பாவத்தினால். அப்ப நேத்து செஷனுக்கு பிறகும் சிலர் பேசுற நேரத்தில் சொன்ன விஷயங்கள், இப்ப இந்த வைஃபுடனான ரிலேஷன்ஷிப்ல ஒரு விதமான அந்த பெரிய பாண்டிங் இல்லாத அல்லது ஒரு வகையான ஒரு வறட்சி, ஒரு வறண்ட உறவொண்டு மாதிரி இருக்கிறது. எங்க பிரச்சனையா இருக்கேலும், இதுதான் பிரச்சனை என்று நான் வரையறுத்து சொல்ல மாட்டேன், பல காரணங்கள் இருக்கேலும். ஆனா நாங்க எங்கட லைஃப மீள் பரிசீலனை செஞ்சு பார்த்து கொள்றதுக்கான ஒரு தேவை இருக்கிறது என்பதை மட்டும் அது உணர்த்துகிறது. அப்படி ஒரு அந்த பொண்டுல ஒரு விதமான வறட்சி இருக்கிறது என்று இருந்தா கண்டிப்பாக நான் என் லைஃப திரும்ப ஒரு மீள் பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். நான் எங்க தவறு விடுறேன்? அது வைஃப் தரப்புல மீக்கலும், ஆனா ஏண்ட தரப்புல எங்க தவறு நடக்குது? இது நான் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் அந்த லவ் அண்ட் எஃபெக்ஷன் இருக்கிறது, அது ஒரு ரிஸ்க். அல்லாஹ் தான் அதனை தருகின்றான். அது இல்லாம போகும் என்ற நடத்தையால, என்ற தவறான நடத்தையால அல்லது மனைவிட தவறான நடத்தையால. அப்ப இது நாங்க மிச்ச சீரியஸாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்படியான அந்த உறவுக்கிடையில் உள்ள இந்த விரிசல்கள், தூரங்கள், அதுகளுக்கு பின்னால் உள்ள இந்த நியாயங்களையும் நாங்க பார்க்கணும். எங்கட வாழ்க்கையில நாங்க விடுகின்ற தவறுகள், அதோட எதிர்மறையான தாக்கம் இப்படி சேர முடியும். அடுத்து, அது மட்டுமல்ல, உண்மையிலே அதை விட சீரியஸான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிற என்னண்டா, எங்கட பாவங்கள் என்று சொல்றது, இங்க நான் சொல்லிக்கிற பாரு, உங்களது ஒழுக்கத்திலேயே குடும்பத்தின் ஒழுக்கம் தங்கி இருக்கிறது. நீங்க ஒழுக்கமாக இருந்தா அதோட விளைவாக அதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் உண்டு.
நான் நல்லாக இருந்தா அதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம், நான் மோசமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம். நான் நல்லாக இருந்தா என் குடும்பத்துக்கும் அந்த வேவ்ஸ் பரவும், என் குடும்பமும் மனைவியும் ஒழுக்கமாக இருப்பா, பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருப்பார்கள், நல்லாக இருப்பார்கள். நான் ஒழுக்க குறைவாக இருந்தா, அதுல பிரச்சனை இருந்தா அந்த வேவ்ஸ் அங்கே தாக்கம் செலுத்தும். மனைவியோட ஒழுக்கத்தில் அது தாக்கம் செலுத்தும், பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தில் அது தாக்கம் செலுத்தும். நான் எப்படி வேணும்ன்றாலும் இருக்கிறேன், என் மனைவி பத்தினியா இருந்துடணும் என்று சொல்லி நினைக்கிறது இருக்கிறது, உலகத்துல நடக்க போறதில்லை. அதாவது அந்த 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 ஒரு ஃபார்முலாவா அல்லாஹ் வச்சிருக்கிறான், அந்த ஃபார்முலா படித்தான் அது நடக்கும். இந்த ஹதீஸ பாருங்க, இந்த ஹதீஸ் சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கிறது, சஹீஹ் என்று சொல்றதுல விமர்சனங்கள் இருக்கிறது தான். ஆனா இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து சரியான ஒரு கருத்து தான். இந்த ஹதீஸ்ல வருகிறது, அஃபு மின் நிசாஇன் நாஸ் அன் நிசாஇன் நாஸ் தஅஃபு நிசாஉக்கும். அடுத்த மனிதர்களுடைய மனைவிகள் விஷயத்துல நீங்க கட்போடு நடந்து கொள்ளுங்க, உங்களோட மனைவி கட்போடு நடந்து கொள்வாள். பர்ரு ஆபாக்கும் தபர்ருக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க, உங்களுடைய பெற்றோரோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். பாருங்க, ஒரு செயலுக்கான எதிர்த்தாக்கம் என்னன்னு சொல்றது தானே. அப்ப அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, பெற்றோர் பிள்ளை ரிலேஷன்ஷிப்லயும் அந்த எதிர்த்தாக்கம் இருக்கிறது. நான் ஏன்ற பேரண்ட்ஸோட நல்லா நடந்து கொண்டா ஏண்ட பிள்ளைகள் என்னோடு நல்லா நடந்து கொள்வாங்க. நான் அடுத்த பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டா, நான் கற்போடு நடந்து கொண்டா என்னுடைய மனைவியும் கற்போடு நடந்து கொள்வாள். அப்ப அதோட மறுபக்கமான புரிதல் என்ன? நான் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்கின்ற நேரத்தில் அந்த தாக்கம் மனைவிக்கும் சென்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனைவியை பொறுத்தவரையிலும் அப்படி ஒரு நியாயம், அவர் அப்படித்தானே இருக்கிறாரு, நான் மட்டுமே இப்படி இருக்கணும் என்று சொல்ற ஒரு நியாயம் சொல்ல முடியும் தானே. நாங்க சில சமயங்கள்ல இந்த சினிமாக்கள் அது இதுகள் எல்லாத்திலும் இந்த தர்க்கம் பேசப்பட்டத பார்க்கல. அப்ப இதுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் இருக்கிறது என்று சொல்றதுதான் இதுல உண்மை. அப்ப நாங்க ஒழுக்கமாக இருந்தால் என்னுடைய குடும்பம் ஒழுக்கமாக இருக்கும். அப்ப பாவம் என்று சொல்றது குடும்ப வாழ்க்கையை பெரிய அளவுக்கு பாதிக்கின்ற விஷயங்கள் உண்டு. இதுல நாங்க மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஹை, இதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதற்கு நினைச்ச விஷயங்கள். இதனோட நாங்க முடிச்சுக்கொள்ளலாம். இது சம்பந்தமாக ஏதும் வாங்க சொல்றது வரையில டைம் இருந்தா நீங்க ஏதும் கேள்விகள் கேட்கிறேன்டா, டிஸ்கஸ் பண்றேன்டா பேசலாம் இன்ஷா அல்லாஹ்.